பொங்கல் பண்டிகையொட்டி 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக அதிகாரிகளுடன் அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பொங்கல் பண்டிகையொட்டி 10, 11, 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்தார். சென்னை கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய 3 பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பொங்கல் முடிந்து பிற ஊர்களில் இருந்து சென்னை திரும்ப வசதியாக 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 15,800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும், வழக்கமாக இயக்கப்படும் 8,368 பேருந்துகளுடன் கூடுதலாக 5,736 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கோயம்பேடு மதுரவாகில் சாலையில் ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பயணிகளை ஏற்றினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். தமிழர் திருநாட்டு 10ஆம் தேதியிலிருந்து மக்கள் ஊர் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 13ஆம் தேதி திங்கட்கிழமை வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அந்த பேருந்துகள் 3 பேருந்து நிலையங்களிலிருந்து இயக்கப்பட இருக்கிறது. கிளாம்பாக்கத்தில் அமைந்திருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்தும், கோயம்பேட்டில் அமைந்திருக்கின்ற டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்தும், மாதாவரம் புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்தும் இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தினசரி இயங்கக்கூடிய 2092 பேருந்துகளுடன் 5,836 சிறப்பு பேருந்துகள் என 4 நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 14,104 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. பிற ஊர்களிலிருந்து 7,800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக 21,904 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இதேபோல பொங்கல் திருநாள் முடிந்த பிறகு பிற ஊர்களிலிருந்து சென்னை வருவதற்கான பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையில் தினசரி இயங்கக்கூடிய 2,092 பேருந்துகளோடு 5,790 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. மற்ற முக்கிய ஊர்களிலிருந்து 6,926 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. கிளாம்பாக்கம், கோயம்பேடு பேருந்து நிலையங்களிலும் www.tnstc.in என்ற இணையதள முகவரியிலும் டிஎன்எஸ்டிசி அபிஷியல் ஆப் என்ற செயலியிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.